சந்திராபீட கதை பார்த்துட்டுருக்கோம். அதில் சந்திராபீடன் வந்து பத்திரலேக்காவை காதம்பரிகிட்ட விட்டுட்டு திரும்பி ஸ்கந்தாவாரத்துக்கு வந்த பொழுது அங்கே அவள் ஊர்லேருந்து உஜ்ஜயினிலேருந்து தாராபீடன்ட்டு கடதாஸ் எடுத்துட்டு ஒரு லேக்கா ஹாரக்கார் வந்திருக்காருங்கிறத பார்க்குறோம். அவர் வந்து தாராபீடன் ஒரு கடதாசும் சுகநாசர் ஒரு கடதாசும் கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறதையும் வாங்கி சந்திராபீடன் தானே படிக்கிறாங்கிற வரை பார்த்தோம். சுகநாச பிரேஷித்தே த்விதீயே அப்படி அமுமேவ அர்த்தம் அவாச்சயத் அது வரை பார்த்தோம். இப்போ மேற்கொண்டு வைஷம்பாயனோ அப்படி சமுபசிருத்திய லேகத்விதீயம் அபரம் ஆத்மீயம் அஸ்மாத் அபின்னார்த்தம் அதர்ஷேத். ஸோ வைஷம்பாயனனும் அவனுக்கு 2 கடதாஸ் வந்திருக்கு. இட் இஸ் நாட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த ஒன். ஸோ அதையும் அவன் படிக்கிறான். அத்த யதா ஆக்ஞாபேத்தி தாத்தக இத்தியுக்த்வா ததைவ துரகாதிரூடக பிரயாணபட்டகம் அவாதயத். ஸோ அப்பா எப்படி சொல்லியிருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஹார்ஸ் மேலே ஏறிண்டு பிரயாண பட்டகம் தான் கிளம்புறதுக்கான அந்த துவனியை சத்தத்தை ஏற்படுத்துறதுக்கு எல்லாரையும் செய்ய சொல்லிட்டான். ஸோ பட்டகவாத்தியங்கள்லாம் வாசித்தா ராஜா கிளம்புறாருங்கிறத இண்டிகேட் ஆகிடுறது. சமீபே ஸ்திதம் ச மகாபலாதிகிருத்தம் மேகநாத நாமானம் ஆதிதேஷ. பக்கத்துலேயே நின்றுட்டுருக்கார் இன்னொருத்தர் ஒரு காப்பாளி. அவனை கூட்டு ரக்ஷகன், அவனை கூட்டு மேகநாதன்னு பேர். அவனை கூட்டு ஹீ இஸ் கிவிங் சம் ஆர்டர். பவதா பத்ரலேக்கையா சக ஆகந்தவ்யம் நியதம் ச கேயூரகः தாம் ஆதாய ஏதாவதீம் பூமிம் ஆகமிஷ்யதி தன்முகேன ச விஜ்ஞாபய தேவி காதம்பரி கரியசி குரோः ஆக்ஞா இதி கிருத்வா கதோ அஸ்மி இதானீம் உஜ்ஜயினி ஸ்மர்த்தவ்யோ அஸ்மி பரிஜனகதாசு ஜீவன் புனக தேவி சரணாரவிந்த வந்தனா ஆனந்தம் அனனுபூய ந ஸ்தாஸ்யதி சந்திராபீடக இதி ஆதிஷ்ய தம் வைஷம்பாயனம் ஸ்கந்தாவாரபரே நியுஜ்ய ஸ்வயம் ததாரூட ஏவ சைன்யேன அனுகம்யமானக தமேவ லேகாஹாரகம் உஜ்ஜயினி மார்க்கம் பிரிச்சன் பிரதஸ்தே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அந்த இவனை மேகநாதனை வந்து ஆர்டர் கொடுத்துட்டு உன்னோட கூட பத்திரலேக்கையாசக ஆகந்தவ்யம், நீ அங்கே திரும்பி போகணும், பத்திரலேக்காவோட தான் நீ வந்து திரும்பி வரணும். நியத்தம் ச ஏன்னா கண்டிப்பாக கேயூரகன் வந்து பத்திரலேக்காவை அழிச்சுட்டு இங்கே தான் வந்து சேருவான். ஏதாவத்தி பூமிமேவ ஆகமிஷ்யதி தன்முகேன ச விஜ்ஞாபிய தேவியும் காதம்பரியும். அப்போ அவன்கிட்ட கேயூரகன் வழியாக நீ சொல்லி அனுப்பணும். என்னன்னாக்கா கரியசி குரோஹோ ஆக்ஞா இத்தி கிருத்வா. பெரியவர்கள்ட்டேருந்து வந்த மெசேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டுங்கிறதுனால அதை வந்து ஹானர் பண்ணணுங்கிறதுக்காக இதானி உஜ்ஜயினி அகம் கதோஸ்மி, நான் இப்போ உஜ்ஜயினிக்கு போயிருக்கேன். ஸ்மர்த்தவ்யோ அஸ்மி பரிஜனகதாசு, எல்லாருக்குடையும் இருக்கும் பொழுது என்னை ஞாபகம் வச்சுக்கோ. ஜீவன் புனக தேவி சரணாரவிந்த வந்தன ஆனந்தம் அனனுபூய, தேவியோட சரணாரவிந்தத்தை சேர்ந்திருக்கிற அந்த சந்தோஷத்தை அனுபவிக்காமல் சந்திராபீடன்கிறவன் இருக்க மாட்டான். தட் இஸ் ஹி வில் நாட் பேர் யுவர் செப்பரேஷன். இத்தி ஆதிஷ்ய தம் வைஷம்பாயனம், இந்த மாதிரி சொல்லிவிட்டு வைஷம்பாயனனை ஸ்கந்தாவாரபரே நியூஜ்ய, அங்கேயே அந்த பெட்டாலியனை பார்த்துட்டு இருக்க சொல்லி வைஷம்பாயனனை சொல்லிவிட்டு ஸ்வயம் ததாரூட ஏவ சைன்யான அனுகம்யமானக தமேவ லேகாக்காரகம் உஜ்ஜயினி மார்க்கம் பிரிச்சன் பிரதஸ்தே. ஸோ வந்த வழியில் லேகாக்காரகம் எப்படி வந்தாங்கிற வழியை கேட்டுண்டு அந்த சேனைகளால் தொடரப்பட்டவனாக உஜ்ஜயினிக்கு கிளம்பி விட்டான். கிரமேணச்ச அதிபிரவிருத்த பாதபயா வனகஜபதித பாதப பரிகாரேன வக்ரீகிருத மார்கயா பத்ரசங்கர கஷாய கிரிநதி ஜலயா சூன்யயா திவசம் அட்டவ்யா கத்வா பரிணத ரவிபிம்பே சந்தியாருணதபே வாசரே ரக்தச்சந்தன தரோஹோ உபரி பத்தம் சரசா பிஷித பிண்ட நிபைஹி அலக்தகைஹி ஆர்திரீகிருத்தம் மகாந்தம் ரக்தத்வஜம் தூரத்தை ஏவ ததர்ஷ. ஸோ இந்த மாதிரி அவன் கிளம்பி போய் ஒரு எந்த வழியாக அவன் தாண்டி போகிறாங்கிறத விவரிச்சிருக்கா. கிரமேணச்ச அதிபிரவிருத்த பாதபயா
வனகஜபதித்த பாதப பரிகாரேன வக்ரீகிருத்த மார்கையா. ஸோ அந்த வழி வந்து அதிபிரவருத்த பாதப்பையா, ஒரு பெரிய நீளமான மரத்தாலையும் அதை வந்து வனகஜபதித்த பாதப பரிகாரேன, அந்த காட்டு யானைகளால் பிடுங்கி போடப்பட்ட மரங்களாலையும் வக்ரீகிருத்த, அதனால் வழியெல்லாம் வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக இல்லாத வளைஞ்சு வக்கரமான மார்க்கத்தோட பத்ரசங்கர கஷாய கிரிநதி ஜலையா, அங்கே மலையிலேருந்து ஓடி வர ஜலம், அந்த ஜலத்தில் வந்து நிறையா லீவ்ஸ் விழுந்ததுனால ஒரு கஷாயம் மாதிரி ஒரு டார்க் கலராக ஜலமெல்லாம் ஜலத்துலலாம் இலையோடு இருந்தால் எப்படி இருக்கும், அதனால் அப்பேற்பட்ட ஒரு ஜலம் ஓடின்னு இருக்கிறதில்ல. சூன்யா, வேறு ஒத்துருமே அங்கே இல்லை. திவசம் அட்டவ்யா கத்வா, அந்த காட்டு வழியில் அந்த இடத்த வழியாக சென்று பரிணத ரவிபிம்பே சந்தியா அருணத்தப்பே வாசரே, அந்த அந்த மாதிரி போயிட்டே இருக்கிறச்சே ஈவினிங் டைம் ஆகிடுது. ஸோ அதனால் ஈவினிங் டயத்தில் சூரியனுடைய சன்செட் டயத்தில் உண்டான அந்த ரெட்டிஷ் ஸ்கையாக இருக்குது. அந்த மாதிரி சமயத்தில் ரத்த சந்தன தரோகோ உபரி பத்தம், அந்த டிஸ்டன்ஸ்லாம் அவன் போயின்னு இருக்கான். இப்போ அதே சமயம் ததர்ஷங்கிறச்ச எதை பார்த்தாங்கிறத பற்றி சொல்கிறா. ரத்த சந்தன தரோகோ உபரி பத்தம், ஒரு நல்ல ரெட் சாண்டல், அந்த சாண்டல் ட்ரீயோட மேலே கட்டப்பட்டு இருக்கின்ற சரச பிஷித்த பிண்ட நிபைகி அலக்த கைகி ஆர்திரீகிருத்தம் மகாந்தம் ரக்தத்வஜம், அதாவது ஒரு பெரிய கொடி, ரெட் கலர் கொடி. அது எப்படி இருக்குன்னா அது வந்து கொஞ்சம் ஈரப்படுத்தப்பட்டிருக்கு. எதாலன்னா அலக்த கைகி, அலக்தனா இந்த ஜூஸு, அலக்தா ஜூஸ்னால், ரெட் கலர் ஜூஸ்னால் அது நினச்சி, அதே சமயம் ரச பிஷித பிண்ட நிபைகி, அதை வந்து இட் இஸ் ட்ரெஸ்ட் ஆஸ் இஃப் இட் இஸ் ஒரு நல்ல கம்ப்ளீட்டாக சாலிடாக ஆக்கின மாதிரி, ஒரு உருண்டை பண்ண மாதிரி ரசத்தோடு கூடினதாக பார்க்குறதுக்கு ஒரு கம்ப்ளீட்டாக சேர்த்து கட்டி வச்சு ரெட் கலர் ஜூஸோட கூடின ஈரப்படுத்தப்பட்டதான ஒரு பெரிய ரெட் கலர் கொடியுடன் கூடிய கொடிமரத்தை தூரக்கிருந்தே பார்த்தான். தத் அபிமுகஸ்ச கச்சித் அத்வானம் கத்வா கேதகி சூச்சி கண்ட பாண்டுரேன வனத்விரத தந்த கவாட்டேன பரிவிருத்தாம் லோகதோரணேன சனாதீகிருத துவாரதேசம் லோகமகிஷேன அத்தியாசிதசிலாவேதிகாம் நிசம்ஸ்காரதயா யத் கிஞ்சனகாரிணா கஞ்சதயா மந்தம் மந்தம் சஞ்சாரிணா பதிரதயா சஞ்ஞா வியவஹாரிணா லம்போதரதயா பூபதாஹாரிணா பிரபூதாஹாரிணா விஸ்போடக व्रणबिन्दुभिः कल्माषितसकलशरीरेण क्षणमपि अमुक्त कालकम्बळखण्डेन जरद्रविडधार्मिकेन அதிஷ்டிதம் சண்டிகாம் அபஷ்யத். ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த கொடி மரத்தை பார்த்து எல்லாம் பார்த்ததுக்கப்புறம், கொடியை பார்த்ததுக்கப்புறம் அது வழியாக போகும்பொழுது கடைசியாக சண்டிகாம் அபஷ்யத், ஒரு சண்டிகா தேவியை பார்க்குறான். எங்கே இருக்கிற சண்டிகா தேவி அப்படிங்கிறதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கா. தத் அபிமுகஸ்ச கஷ்டித் அத்வானம் கத்வா. ஸோ அந்த கொடிமரம் எங்கே இருக்கோ அதை பார்த்துட்டே கொஞ்சம் தூரம் அப்படியே அத்வானத்தில் போகும்பொழுது கேதகி சூச்சி கண்ட பாண்டுரேன, கேதகின்னா தாழம்பூ ஃப்ளவர், தாழம்பூ எப்படி ஷார்ப்பாக எட்ஜாக ஊசி போல் இருக்குது, ஷார்ப் எட்ஜுடு. கண்டா சூச்சி பாண்டுரேன, அது வந்து ஒயிட் கலராகவும் இருக்குது. வனத்விரத தந்த கவாட்டேன பரிவிருத்தாம், வனத்விரத தந்தன யானை காட்டு யானைகளுடைய தந்தம், அதை வந்து கவாட்டேன பரிவிருத்தாம், அதை போன்று கதவில் வந்து அதை மாதிரி வச்சிருக்கிற கதவால் சூழப்பட்டு இருக்கிறது ஒரு இடம். அதில் வந்து லோகத்தோரணேன சனாதிகிருத துவாரதேசம், அதனுடைய வாசலில் வந்து பெரிய இரும்பு லோகத்தாலான வாசல், அந்த வாசலில் கூடினதாக இருக்கின்ற ஒரு வாசக்கதவு உடன் கூடியதானதாகவும், லோக மகிஷேன இரும்பாலான
ஒரு பெரிய எருமை, மகிஷின்னா எருமை தானே, மகிஷேன அத்தியாசித்த ஷிலாவேதிகாம், அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய கல் மேடை, அந்த மேடையில் கீழே முடியறது அதிஷ்டிதாம் சண்டிகாம் அபஷ்யத், அந்த எப்படி அந்த துவாரத்தில் அந்த யானைகளோட தந்தங்கள் வச்சு பெரிய கதவு போட்டு மூடி, அந்த பக்கத்தில் பெரிய ஒரு இரும்பாலான எரும வாகனம் இல்லையா மகிஷிக்கு, அந்த மகிஷியோட லோக மகிஷின்னு அதனால் இரும்பாலான ஒரு பெரிய எருமையும் வச்சிருக்கிற இடத்துல அத்தியாசித்த ஷிலாவேதிகாம், அது இருக்கக்கூடிய ஒரு பெரிய மேடை, கல்லாலான மேடையில் அதிஷ்டிதாம் சண்டிகாம் அபஷ்யத், அங்கே இருக்கிற ஒரு சண்டிகா தேவியை பார்த்தார். அதுக்கு நடுவில் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னா, அங்கே இன்னொருத்தர் உட்கார்ந்துருக்கேர், ஒரு திராவிட தார்மிகன், அவனை பற்றி விவரணம் எல்லாமே திருத்யா விபக்தியில் வந்திருக்கு. நிசம்ஸ்காரதயா யத்கிஞ்சன காரினா கஞ்சதயா மந்தம் மந்தம் சஞ்சாரினா, நிசம்ஸ்காரத்தைனா ஒரு விதமான சம்ஸ்காரமும் இல்லாமல் அப்படியே சத்சங்கங்கள் எதுவுமே இல்லாத வெறுமவே இருக்கிறவர். எத்கிஞ்சன காரினா, எதையுமே ஏதோ ஒன்று எதையும் செய்யாத வெறுமையே இருக்கிறவர். கஞ்சதையா, கால் கொஞ்சம் நொண்டியாக இருக்கு. மந்தம் மந்தம் சஞ்சாரினா, அதனால் ஸ்லோவாக தான் நடக்கிறார். பதிரத்தையா, அண்ட் ஹீ இஸ் நாட் ஏபிள் டு ஹியர், டெஃப். சக்ஞா விவகாரினா, அதனால் ஒரு நன்னா ஒரு தெளிவாக எதுவும் பேசாத. லம்போதரத்தையா, லம்ப உதரத்தையா, நல்ல பெரிய வயிறு பெருசாக இருக்கவருக்கு. பிரபூத ஆகாரினா, மேபி அந்த வயிறு பெருசாக இருக்கிறதுனால நிறையா சாப்பிட்றார் போல இருக்கு. விஸ்போட்டக விரண பிந்துபிகி கல்மாஷித்த சகல ஷரீரேன, என்டையர் பாடி சகல ஷரீரமும் கல்மாஷித்த விஸ்போட்டக விரண பிந்துபிகி, விஸ்போட்டம்னா வெடிச்சிருக்கு, விரண பிந்துபிகி ஒரு புண்ணாக அந்த விரணத்தால் அப்படியே உடம்பு முழுக்க ஆயிருக்கு அவருக்கு. விசித்திரமாக இருக்குது பார்க்கறதுக்கே பாவம். க்ஷணம் அப்பி அமுக்த காலகம்பள கண்டேன, க்ஷணமப்பி கொஞ்ச நேரம் கூட அமுக்த கழட்டாத விடாத கால கம்பள கண்டேன, காலக்கம்பளம்னா ஒரு கிருஷ்ண வர்ணத்தில் இருக்கிற ஒரு கம்பளி, அந்த கம்பளியே ஒரு துண்டம், அந்த துண்டத்தோடையே கூட இருக்கிறவரான ஜரத்ரவிட தார்மிகேன, அந்த ஜரத்ரவிட தார்மிகனா வயசான ஒரு திராவிட தார்மிகன் ஒருவர் அங்கே இருக்கார். அவரும் அங்கே உட்கார்ந்துருக்கிறவர் அந்த சண்டிகாதேவி பக்கத்தில் இருக்கார். அந்த இடத்துக்கு தஸ்யாம் ஏவச்ச ஆவாசம் ஆரோச்சயத், அந்த இடத்துக்கு சந்திராபிடன் நம்ம நைட் ஸ்டே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு போய் சேர்றார். இப்போ மேற்கொண்டு அத்த அவதீரிய துரகாத்து பிரவிஷ்ய பக்தி பிரவணேன சேத்தசா தாம் பிரணநாம. ஸோ அங்கே அந்த இடத்துக்கு வந்ததும் இறங்கி குதிரையிலேருந்து ஒரு பக்தியோட வினயத்தோட தேவியை சேவிக்கணும் அப்படின்னு போகிறார். கிருத பிரதட்சிணச்ச புனக் பிரணம்ய பிரசஸ்த தேவதா உத்தேச தர்ஷன குதூகலேன பரிபிரமன் தம் திராவிட தார்மிகம் அபஷ்யத். ஸோ அந்த தேவியை ஒரு பிரதர்ஷனம் பண்ணிட்டு வரும்பொழுது வணங்கிட்டு வரச்சியே இந்த மாதிரி ஒரு பீஸ்ஃபுல் பிளேஸ்க்கு வந்திருக்கோமே அப்படின்னு ஒரு சந்தோஷம், தர்ஷன குதூகலேன ஒரு சந்தோஷத்தோட பரிபிரமன் சுற்றி பார்க்குறச்ச தம் திராவிட தார்மிகம் அபஷ்யத், அந்த மேலே விவரிக்கப்பட்ட அந்த வயசான திராவிடனை தார்மிகனை பார்த்தார். நிவாரயஞ்ச தேன சார்த்தம் பிராரப்த கலகான் உபஹசத்தக ஸ்வசைனிகான். ஸோ அவரோட அந்த பெட்டாலியன்ஸ் என்ன பண்ணிட்டா, தேன சார்த்தம் அந்த திராவிட தார்மிகனுடன் கூட பிராரப்த கலகான் ஒரு அவர்கிட்ட ஏதோ கேள்வி கேட்டு கன்ஃபியூஷனை கலப்பினதுனால உபஹசத்தக நிவாரயஞ்சத்தை அவனை பார்த்து சிரித்தது, எல்லாத்தையும் செஞ்சவாளை அத்தனையும் தடுத்துட்டார் சந்திராபிடன். உபசாந்த்வனைச்ச கதமபி தம் பிரஷமம் உபநீய கிரமேண ஜன்மபூமிம் ஜாத்திம் வித்யாம் கலத்திரம் அபத்தியானே விபவம் வயக பிரமாணம் பிரவ்ராஜ்யாயாக காரணஞ்ச ஸ்வயமேவ பப்ரச்ச. அதுக்கப்புறம் அந்த வயசானவர்கிட்ட போய் பக்கத்தில் போய் அவரை சமாதானப்படுத்திட்டு கதமபி தம் பிரஷமம்
உபநீய அவனை மெதுவாக சமாதானப்படுத்தி அவன் பக்கத்தில் போய் கிரமேன அவனுடைய ஜென்மபூமி பிறந்த இடம் என்ன, எந்த குலத்தில் பிறந்திருக்கார், வித்யாம் அவர் என்ன கல்வி படிச்சிருக்கார், அவருடைய மனைவி களத்திரம், அப்புறம் அப்பத்தியானி குழந்தைகள், எல்லா விவகாரங்களும் அவருடைய வயசு என்ன எல்லாத்தையும் கேட்டுட்டு பிரவ்ராஜ்யாயாக காரணஞ்ச ஏன் இந்த மாதிரி வீட்டை விட்டுட்டு வெளியில் வந்து இருக்கார், எந்த ஊர்லேருந்து இங்கே வந்து இருக்கார், சந்நியாசத்தில் தனிமையில் இருக்காரு அப்படிங்கிறதுனால அதையும் கேட்டு எல்லாவற்றையும் தானே சந்திராபிடனை விவரமாக கேட்டறிந்தார். பிருஷ்டாச்ச அசௌ அவர்ணயத் ஆத்மானம். ஸோ அந்த மாதிரி கேட்டதும் அந்த திராவிட தார்மிகனும் தன்னை பற்றி எல்லாத்தையும் விவரிக்கிறார். அதீத ஸ்வ சௌரிய சௌந்தர்ய விபவ வர்ணனா வாச்சாலேன தேன சுதராம் அரஜயத் ராஜபுத்திரக சந்திராபீடக அதீத ஸ்வசௌரிய சௌந்தர்ய விபவ வர்ணனா வாச்சாலேன ரொம்ப அருமையாக ரொம்ப நிதானமாக தன்னோட கதைகளையெல்லாம் ரொம்ப சாமர்த்தியமான வார்த்தைகளால் பேசினதை ரொம்ப ஈடுபாட்டோட ராஜபுத்திரக கேட்டறிந்தார். காதம்பரி விரக ஆத்துரஸ்ய தஸ்ய தரித்தம் மனோவினோதனாதாம் அகாத். ஸோ அவருடைய மனசு ஏற்கனவே காதம்பரியை விட்டுட்டு வந்ததில் இருந்த வருத்தத்தோடு இருக்கிறச்ச இப்போ இந்த இவருடைய கதையை கேட்குறச்ச தனக்கு மனசில் ஒரு டைவர்ஷன் கிடச்சிருக்கு. அதனால் மனோவினோதனாதாம் அகாத், அதனால் மனசுக்கு ஒரு டைவர்ஷன் கிடச்சி ஒரு இதுவாக எக்ஸைட்மெண்டடாக இருந்தது. அஸ்தம் உபகதேச்ச பகவதி சப்தசப்தௌ ஷாகாவசக்த பர்யானேஷு புரோ நிகாத குந்தயஷ்டி சம்யதேஷு வாஜிஷு தூரகமன கிண்ணே பரிகல்பித யாமிகே சுஷுப்சதி சைனிகஜனே சந்திரபீடக பரிஜனேன ஏகதேச சம்யதஸ்ய இந்திராயுதஸ்ய புரக பரிகல்பிதம் ஷயனீயம் அகாத். ஸோ நெக்ஸ்ட்டு நாழியை எடுத்து படுத்துக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணுறா. ஸோ அஸ்தம் உபகதேச்ச பகவதி சப்தௌனா சூரியன் 7 குதிரைகளோடு இருக்கிறவர் இல்லையா. ஸோ அவர் அஸ்தமானதுனால ஷாகா அவசக்த பர்யானேஷு அங்கே இருக்கிற மரக்கலையில் அந்த பர்யானேஷனும் குதிரையோட சேடல்ஸ் எல்லாம் எடுத்து கட்டிட்டு புரோ நிகாத்த குந்தயஷ்டி சம்யதேஷு அந்த ஃப்ரண்ட்டில் நிற்காத தோண்டப்பட்ட குந்தயஷ்டி அப்படின்னா ஒரு ஈட்டி மாதிரி ஒரு கம்பு, அந்த கம்பில் சம்யதேஷு நன்னா கட்டிட்டு வாஜிஷு குதிரைகளெல்லாம் கட்டப்பட்டிருக்கங்க. தூரகமன கிண்ணே பரிகல்பித யாமிகே சுஷுப்சதி சைனிக ஜனே. அந்த சைனிகா வந்தவா எல்லாருமே தங்களுடைய குதிரைகளை அங்கே கட்டிட்டு ரொம்ப தூரத்துலேருந்து வந்ததுனால டயர்ட் ஆனதுனால அங்கேயே படுத்துட்டா. ஸோ சந்திராபீடக பரிஜனேன ஏகதேஷே சம்யதஸ்ய இந்திராயுதஸ்ய புரக. ஸோ சந்திராபீடன் என்ன பண்ணார், அந்த சர்வன்ஸால் ஒரு பக்கத்தில் வந்து இந்திராயுதனையும் கட்டியிருக்கா. ஸோ அது முன்னாடி அந்த இந்திராயுதனுக்கு முன்னாடியே பரிகல்பித்தம் ஷயனீயம் அகாத். ஸோ அந்த இந்திராயுதனுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்டில் போட்டிருக்கிற பெட்டில் அவர் படுத்துட்டார். நிஷன்னஸ்ய ச அஸ்ய ஸ்பர்ஷ துக்காசிகா ஹிருதயம். ஸோ அந்த மாதிரி எல்லாம் முடிச்சுட்டு அமைதியாக படுத்துக்கிறச்ச மனசில் திரும்பவும் பழையபடி வருத்தம் வந்து சேர்றது. துக்கா ஆசிக்கா அப்படிங்கிறச்ச அந்த துக்கசிய ஆசிக்கா அந்த வருத்தம், மன வருத்தம், அவளை பிரிஞ்சு வந்த வருத்தம் இருக்குது. அது இத்தனை நாளே வாழ்கிட்ட பேசச்சா செய்யச்சா தெரியல, இப்போ தெரியறது. அனுபஜாத நித்ர ஏவத்தாம் அனயத் நிஷாம். ஸோ ந உபஜாத நித்ரா அனுபஜாத நித்ரா, தூக்கம் வராமையில் அந்த ராத்திரி பொழுதை கழித்தார். உஷசீச்ச உத்தாய தஸ்ய ஜரத்ரவிட தார்மிகஸ்ய மனோரதம் தனவிசரைஹி பூரயித்வா ரமணீயேஷு பிரதேசேஷு கிருதவசதிஹி அல்பைரேவ அஹோபிஹி உஜ்ஜயினிம் ஆஜகாம. ஸோ இப்போ உஜ்ஜயினி வந்து சேர்றார். காலங்காத்தால் எழுந்துன்றதும் அந்த ஜரத்ரவிட தார்மிகனுக்கு அவருடைய எண்ணம் படி நிறைய குவியலான காசு தன விசரைஹி நிறைய குவியலான காசுகளை கொடுத்து பூரயித்வா ரமணீயேஷு பிரதேசேஷு கிருத வசதிஹி பக்கத்தில் இருந்த இடத்துல தனக்கு மார்னிங் செஞ்சுக்க வேண்டியது எல்லாத்தையும் முடிச்சுண்டு அல்பைரேவ அஹோபிஹி உஜ்ஜயினிம் ஆஜகாம கொஞ்ச நேரத்திலேயே உஜ்ஜயினியை சென்று அடைந்து விட்டார்.
தத்ர பௌராணாம் நமஸ்காராஞ்சலி சகசிராணி பிரதீச்சன்னு விவேஷ நகரி. நகரத்தில் நுழையிறச்சே பெரியவா அந்த ஊரை சேர்ந்தவா பௌராணர்கள்லாம் அவருக்கு அஞ்சலி பண்ணுற நமஸ்காரம் பண்ணுறா. அதை ரிசீவ் பண்ணிகிட்டே போகிறார். திருஷ்டுவாச்ச பித்தரம் தூராதேவ அவதீரிய வாஜினக மௌலினா மஹீம் அகச்சத். தூரக்கேந்தே அப்பாவை பார்த்துட்டு குதிரையிலேருந்து இறங்கி அப்படியே தலையில் குனிஞ்சுட்டே பூமியை தொட்டுண்டே போகிறார். அத்த பிரசாரித்த புஜேன ஏஹி ஏஹி இத்தி ஆஹூய பித்ரா சுச்சிரம் காடம் உபகூடக கரே கிரகித்வா விலாசவதி பவனம் அநீயத ராஜ்ஞா. ஸோ உடனே ராஜா ரொம்ப ஏகின்னு அழைச்சி நல்லா காடம் ஆலிங்கனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கையால் பிடிச்சிட்டு விலாசவதி பவனத்துக்கு அனுப்பிச்சி வச்சார். ராஜாவினால் அனுப்பப்பட்டார். தயாபி ததைவ பிரத்யுத்கம்ய அபிநந்தித ஆகமனக திக்விஜய சம்பத்த அபிரேவ கதாபிஹி கஞ்சித் காலம் ஸ்தித்வா சுகநாசம் திரஷ்டும் ஆயையோ. ஸோ அம்மாவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அங்கே இருந்துட்டு பக்கத்தில் சுகநாசனை பார்க்குறதுக்காக போயிடுறார். தத்ராபி அமுனா ஏவ கிரமேண சுச்சிரம் ஸ்தித்வா நிவேத்திய வைஷம்பாயனம் ஸ்கந்தாவார வர்த்தினம் குஷலினம் ஆலோக்கிய ச மனோரமாம் ஆகத்திய விலாசவதி பவனே ஏவ சர்வாக ஸ்நானாதிக்காக கிரியாக நிரவர்த்தயத். ஸோ அதுக்கப்புறம் சுகநாசனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வைஷம்பாயனை அங்கேயே ஸ்கந்தாவாரத்தில் ஒரு தளபதியாக இருக்க வச்சுருக்கிறத சொல்லிவிட்டு அவன் நன்னா இருக்காங்கிறதையும் சொல்லிவிட்டு அவனுடைய அம்மா மனோரமாவையும் பார்த்துட்டு திரும்பி விலாசவதி இவனுடைய சந்திராபிடனுடைய அம்மாவுடைய பவனத்துக்கே காத்தால் செய்ய வேண்டிய குளியல் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அங்கேயே இருக்கார். அபராகனே நிஜமேவ பவனம் அயாசித். ஸோ மத்தியானத்துக்கு மேலே தன்னுடைய இடத்துக்கு சேர்ந்தார். தத்ரச்ச ரணரணக கித்தியமான மானசக காதம்பர்யா வினா ந கேவலம் அவந்தி நகரம் சகலமேவ மஹீமண்டலம் சூன்யம் அமன்யத. ஸோ அவருக்கு அங்கே வந்ததும் திரும்ப பழையபடி ஒரே மனசு முழுக்க ரணமாக ஒரு வலியோட வருத்தத்தோடு கூடியவனாக காதம்பரி இல்லாத அவந்தி நகரம் மட்டும் இல்லாமல் இந்த என்டையர் பூமண்டலமே அவனுக்கு ஒரு சூன்யமாக தோணித்து. தத கந்தர்வராஜபுத்திரி வார்த்தா சிரவண உத்சுக பத்திரலேகா ஆகமனம் பிரத்யாபாலயத். ஸோ பத்திரலேகாவை அங்கே விட்டுட்டு வந்ததுனால அவள் அங்கே பேசிட்டு வருவாளே அப்படின்னு அவளுடைய வருகையை எதிர்பார்த்திருந்தார். கதிபய திவசா அபகமேச்ச மேகநாதக பத்திரலேகாம் ஆதாய ஆகச்சத். கிருதநமஸ்காரம் ச தாம் தூராதேவ ஸ்மிதேன பிரகாஷித பிரீத்திஹி அப்ரவீத். பத்திரலேகே கதய தத்ர பவத்யாः மகாஸ்வேதாயாश्च தேவ்யாः காதம்பர்யாः குஷலம் குஷலீ வா சகலக பரிஜனக இதி. அப்போ பத்திரலேகா கொஞ்ச நாளில் உடனே அவள் வந்துடுறா. வந்ததும் தூரக்கேந்தே இவனுக்கு ஒரு சந்தோஷமாக சிரிச்சுண்டு ஒரு வணக்கத்தை தெரிவிக்கிறா. உடனே அவள்கிட்ட கேட்குறார், நீ சொல்லு எனக்கு மகாஸ்வேதா தேவி காதம்பரிலாம் நன்னா இருக்காளா, எல்லாருமே பரிஜனங்கள் இல்லாமல் நன்னா இருக்காளான்னு. உடனே அவள் சொல்கிறா, ச அப்ரவித் தேவ யதா ஆக்ஞாபயசி பத்ரம். எப்படி நீங்கள் கேட்குறாளோ அதேமாதிரி அவள் எல்லோரும் நன்னா இருக்கா. துவாம் அர்ச்சயதி சேகரி கிருத்த அஞ்சலினா காதம்பரி. காதம்பரி உங்களை தலையால் வணங்கி அர்ச்சிக்கிறா. இதி ஏவ முக்தவத்தியும் பத்திரலேகாம் ஆதாய மந்திராபியந்தரம் விவேஷ. இப்படி அவள் சொல்லிகிட்டே இருக்கிறச்சே அவளை அழிச்சுண்டு தன்னுடைய ரூமுக்கு பேசுகிறதுக்காக அழிச்சுன்னு போய்டுறார். உபவிஷ்ய தத்திர அப்ராக்ஷீத். பத்திரலேகே கதய கதமசி ஸ்திதா கியந்தி வா தினானி கீதృஷோ வா தேவி பிரசாதக கா வா கோஷ்டயக சமபவன் கோ வா அதிசயேன அஸ்மான் ஸ்மரதி இதி இத்தேவம் பிருஷ்டுவா வெஜிஞபத். ஸோ அவள் திரும்பவும் பத்திரலேகாட்ட எனக்கு சொல்லு, நீ எவ்வளோ நாள் அங்கே இருந்த, எவ்வளோ நாள் இருந்த, தேவி உங்கள்கிட்ட தேவி பிரசாதக கீதృஷோவா, எப்படி உங்கள்கிட்ட அனுகூலமாக இருந்தாளா, பிரசாதமாக இருந்தாளா, கோஷ்டியக சமபவன் வா, எல்லாரும் கூடி பேசினாளா, கோவா அதிசயன்னு அஸ்மான் ஸ்மரதி, தன்னை பற்றி சந்திராபிடனை பற்றி அவள் என்ன நினச்சி பேசுகிறா, இத்தி ஏவம் இவ்வாறு பல கேள்விகளை கேட்டார். தேவ ஸ்ரூயதாம் பதில் சொல்கிறா, தத கலு ஆகத்தே தேவே கையூரகேன சக பிரதிநிவத்திய அகம் ததா ஏவ குசுமசயன சமீபே சமுபாவிஷம். ஸோ நீ கிளம்பினதுமே தத்தக அந்த ஹேமக்கூட்டத்திலேருந்து
கலு ஆகத்தே தேவே, நீ சந்திராபீடன் கிளம்பியதிலிருந்து கேயூருக்கேன சக பிரதிநிவத்தியா அகம், கேயூரகனுடன் கூட நான் சென்ற பொழுது ததா ஏவ குசுமசயன சமீபே சமுபாவிஷம், அந்த குசுமசயனத்துக்கு நடுவுலையே போய் தான் உட்கார்ந்துட்டேன். அதிஷ்டம் ச சுகம் நவனவானு அனுபவந்தி தேவி பிரசாதான்னு. ஸோ அங்கே இருக்கும் பொழுது நவனவானு தேவி பிரசாதான்னு அனுபவந்தி, நல்ல புதுசாக அவளுடைய அனுகிரகத்தால் நல்லா சந்தோஷமாக இருந்தேன். அபராக்னேச்ச மாம் ஏவ அவலம்பிய சஞ்சரந்தி பிரமதவன வேதிகாம் அத்தியாரோகத். அதுக்கப்புறம் மத்தியானம் அவள் என்னையே மாமியேவ அவலம்பிய, என்னையே காதம்பரி பிடிச்சிண்டு சஞ்சரந்தி அங்கே பிரமதவன வேதிகா மேலே ஏறிண்டு அங்கே நடந்து போய் பிரமதவன வேதிகா பிளாட்ஃபாரத்தில் ஏறிண்டா. தஸ்யாஞ்ச மணிஸ்தூ ஸ்தூனா அவஷ்டபியா ஸ்திதா, அங்கே அந்த மணியினாலான ஒரு தூண் இருக்கு இல்லையா, அதை பிடிச்சுண்டு அவன் நின்றுண்டா. ஸ்தித்வாச்ச முகூர்த்தம் இவ கிமப்பி வியாகர்த்தும் இச்சந்தி நிஸ்பந்த பக்ஷமனா சக்ஷுஷா முகம் மே சுச்சிரம் வியலோகயத். அங்கே போய் நின்றுன்றதுக்கப்புறம் எதையோ ஒன்று சொல்லணும்னு ஆசைப்படுறா, ஆனால் எதையுமே சொல்லாமல் நிஸ்பந்த பக்ஷ்மனா சக்ஷுஷா, கண் அப்படியே துடிப்பே இல்லாமல் அப்படியே என்னை பார்த்துட்டே முகம் மே சுச்சிரம் வியலோகயத், ரொம்ப நேரம் என்னையே பார்த்துட்டு இருந்தா. அத்த மயா விதித்த அபிப்பிராயா ஆக்ஞாபய இது விஜாபித்தே லஜ்ஜாக்கலித கத்கதா கதமபி வியாகார அபிமுகம் ஆத்மானம் அகரோத் அப்ரவிச்ச மாம். ஸோ அந்த மாதிரி நான் கேட்டதும் அவளை விதித்த அபிப்பிராயா, எனக்கு அவளுடைய ஃபேஸ்லேருந்து ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட், சொல்லுங்கோ என்ன வேணும் அப்படின்னு சொன்னதும் லஜ்ஜா ஆக்களித்த கத்கதா, ஒரு தழுதழுத்த குரலில் வெட்கத்தோட கூடியவளாக கதமப்பி எப்படியோ வியாகார அபிமுகம் ஆத்மானம் அகரோத் அபரவிச்ச மாம், எங்கிட்ட பேச ஆரம்பித்தாய். பத்ரலேக்கே தர்ஷனாத் பிரபிருதி பிரியா அசி, உன்னை பார்த்ததுலேருந்தே எனக்கு ரொம்ப பிரியமாக இருக்குது. ந ஜானே கேன காரணேன त्वयि விஸ்வசிதி மே ஹிருதயம் அகம் தாவத் ந சங்கல்பிதா பித்ரா ந தத்தா மாத்ரா ந அனுமோதிதா குருபிஹி பலாத் அவலிப்தேன குருகர்ஹநீயதாம் நீதா குமாரேன சந்திராபீடேன கதைய மகத்தாம் கிமயம் ஆச்சாரக இதி. ஸோ மேலே என்ன சொன்னா அப்படின்னாக்க, ந ஜானே கேன காரணேன त्वयि விஸ்வசிதி மே ஹிருதயம், உங்ககிட்ட எதுக்காக எனக்கு இவ்வளவு பிரியம் இருக்குன்னு தெரியலை. அகம் தாவத் ந சங்கல்பிதா பித்ரா, நான் இதுவரையும் அப்பாவினால் தெரிவிக்கப்படவில்லை. ந தத்தா மாத்ரா, தாயாருக்கும் தெரிவிக்கலை. ந அனுமோதிதா குருபிஹி, பெரியவர்களாலேயும் அனுமதிக்கப்படாதவள். பலாத்து அவலிப்தேன குருகர்ஹநீயதாம், ரொம்பவும் ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒரு அகங்காரத்தோட குருகர்ஹநீயத்தானும், கர்ஹனம்ங்கிறது ஒரு நிந்தனை, பெரியவாளெல்லாம் நிந்திக்கும்படியாக என்னை நீத்தா, என்னை காதம்பரியை இழுத்துருக்கான். யார்? குமாரேன சந்திராபீடேன, பெரியவாளுக்கெல்லாம் தெரியாத, அம்மா அப்பாக்கெல்லாம் தெரிவிக்காத என்னை பலாத்து இழுத்துருக்கான். கதைய மகத்தாம் கிமயம் ஆச்சாரக, இது எப்படி பெரியவர்களுக்கு நடந்துக்கிற முறையா இது அப்படின்னு சொல்லு நீ அப்படின்னு காதம்பரி சொன்னதும் அகம் து அவிதித்த விருத்தாந்தத்தையா பீத்தேவ ச விஷாதம் விஜ்ஞாபித்தவதி. உடனே இதை கேட்டுட்டு இவளுக்கு என்னடா இது இவ இப்படி சொல்கிறாளே சந்திராபீடனை பற்றின்னு ஒரு பயம் ஒரு கவலையோடு அவள்கிட்ட கேட்குறா. தேவி ஸ்ரோத்துமிச்சாமி ஆக்ஞாபய கிம் கிருத்தம் தேவேன சந்திராபீடேன கேனவா கலு அவினயேன கேதித்தம் தேவியாக குமுத கோமலம் மனக இதி ஏவம் அபிஹிதா புனர் அவதத். ஸோ உடனே நான் பயந்துட்டே அவள்கிட்ட சொல்லுங்கோ, சந்திராபீடன் என்ன பண்ணாங்க தேவிக்கு,
கேனவா கலு அவினேன கேதித்தம் தேவியாக குமுத கோமல மனக. எப்படி குமுதமான சாஃப்டான கோமல மிருதுவாக இருக்கிற மனசு தேவியினுடையது, காதம்பரியோடது. அப்பேற்பட்டதை ஒரு வருத்தம் வரும்படி அவிநயத்தோட எப்படி சந்திராபிடன் பிஹேவ் பண்ணாரா சொல்லுங்கோ. இது ஏவம் அபிஹிதா புனர் அவதத். திரும்பவும் மேற்கொண்டு ஆவேதயாமி தே அவஹிதா ஸ்ருணு. ஆவேதயாமி தே சொல்லுங்கோ அப்படின்னு சொன்னதும் அவஹிதா ஸ்ருணு கேளுங்கோ நான் சொல்கிறேன் அப்படின்னு காதம்பரி பத்திரலேகாட்ட சொல்கிறா. ஸ்வப்னேஷு பிரதிதிவசம் ஆகத்திய மனோகரான்னு மதனலேகான்னு பிரேஷயதி. ஸ்வப்னத்தில் ஒரு நாளும் மனோகரான்னு மதனலேகான்னு பிரேஷயதி. அந்த மாதிரி திரும்ப திரும்ப மனசுக்கு பிடிச்சத மாதிரி மதனலேகான்லாம் அனுப்புகிறான். உபவனேஷு ஏகாக்கின்யா மே பரிஷ்வங்கம் ஆச்சரத்தி. அந்த நந்தவனத்துலலாம் தனிமேல என்னை ஆலிங்கனம் பண்ணிட்டு செய்கிறான். சீத்தலைகி முகமாருத்தைகி கபோலைகி வீஜயத்தி. நல்லா குளிர்ந்த காற்றால் மாருத்தைகி நல்ல குளிர்மையான காற்றுனால என்னுடைய கண்ண பிரதேசத்துலலாம் வீசுகிறான். மன்மத மூட மானசஸ்ட கதைய ஹே பத்திரலேக்க கேன பிரகாரேன நிஷித்தியதே இதி. மன்மத மூட மானசச்ச. இந்த மாதிரி மன்மதனுடைய மோகிக்கப்பட்ட அந்த மனசு உடையதை அவனை எப்படி நான் தடுக்கிறது. கேன பிரகாரேன நிஷித்தியத்தை. இதை இந்த செயலை நான் எப்படி தடுக்கிறது. இத்தனைக்கும் அவன் எல்லாமே சொப்பனத்தில் தான் செய்கிறான் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டா. தாம் தொம் ஏவம் வாதினீம் ஆகர்ணிய பிரஹர்ஷ நிர்பரா அஹோ சந்திரபீடம் உத்திஷ்ய சுதூரம் ஆக்ருஷ்டா கலு இயம் மகரகேத்துனா இது விசிந்திய விஹஸ்ய அப்ரவம். ஸோ இந்த மாதிரி அவ சொன்னதையும் கேட்டதும் பிரஹர்ஷ நிர்பரா சந்தோஷத்தோட பூரிப்போட கம்ப்ளீட் சந்தோஷத்தோட ஆகி அஹோ சந்திராபீடம் உத்திஷ்ய சுதூரம் ஆக்ருஷ்டா கலு இயம் மகரகேத்துனா. மகரகேத்துனா மன்மதனால் சந்திராபீடனை குறித்து நீ இவ்வளோ தூரம் இழுக்கப்பட்டிருக்க. இது விசிந்திய அப்படின்னு நினச்சிட்டு விஹஸ்ய ரொம்ப சிரிச்சுண்டு நானே எனக்கு மேற்கொண்டு கூறினேன். தேவி யத்யேவம் உத்ஸ்ருஜ்ய கோபம் பிரசீத ந அர்ஹசி காமா அபராதைஹி தேவம் தூஷயித்தும். எத்தேவம் உத்ஸ்ருஜ்ய கோபம், நீ எப்படி கோபம் இருந்தாலும் அதை விட்டுடு. காம அபராதைஹி மன்மதன் செஞ்ச தவறுதலுக்கு தேவம் தூஷயித்தும் ந அருகசி. சந்திராபீடனை போய் நிந்திக்கிறதுங்கிறது சரியில்லை, நீ நிந்திக்கக்கூடாது. அனாராதித்த பிரசன்னேன குஸ்மசரணேன பகவதா தே வரக தத்தக. நீ அனாராதித்த பிரசன்னேன ஆராதனை பண்ணி உனக்கு சந்தோஷமாயி குஸ்மசரண் பிளஸ்ஸிங் பண்ணலை. அனாராதித்த பிரசன்னேன நீ ஆராதிக்கலைன்னா கூட பிரசன்னமாயி குஷ்மசரன் மன்மதன் பகவதா தே வரக தத்தக உனக்கு வரங்கள் கொடுத்துருக்கார். காச்சாத்திர குருஜன வக்தவ்யதா. இதில் பெரியவா சொல்கிறதுக்கு என்ன இருக்குது. கதிவா கதையாமி தே யா ஸ்வயம் பிருத்தபிருத்திய பத்தின்னு. எவ்வளோ தூரம் நான் உனக்கு சொல்கிறது. கதிவா கதையாமித்தே யாஹா எவர்கள் ஸ்வயம் பிருத்தபிருத்தியா தானே கணவனை வரித்து கொண்டு செல்பவர்களை ஸ்வயம் விருத்தபிருத்திய பத்தின்னு கணவனை அடைந்தவர்களை பற்றி என்ன சொல்வது. எதீச்ச ந ஏவம் அனர்த்தக ஏவ தர்ஹி தர்மசாஸ்திரே உபதிஷ்டக ஸ்வயம்வர விதிஹி. இது அப்படி இல்லைன்னா எதீச்ச ந ஏவம் இப்படி இல்லை என்றால் அனர்த்தக ஏவ ஒரு அர்த்தமில்லாததாகிடும். எது தர்மசாஸ்திரே உபதிஷ்ட ஸ்வயம்வர விதி. ஸ்வயம்வரங்கிறது ஒன்று தர்மசாஸ்திரத்தில் விதிச்சிருக்கே, அதுக்கு அர்த்தமில்லாத போயிடும் இல்லையா. அதனால் இது தப்பு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. தத் பிரசீத சந்திஷ பிரேஷயமாம் யாமி ஆனயாமி தே ஹிருதே தைத்தம் இது ஏவம் வாதினி மா புனரவதத். ஸோ அதனால் நீ கூல்டவுன் ஆகிட்டு என்னை அனுப்பிச்சு வை. நான் போயிட்டு யாமி ஆணையாமி நான் உன்னுடைய ஹிருதய தைத்தம் உனக்கு ஹிருதயத்துக்கு பிடிச்சவனான அவனை ஆணையாமி நான் அழைத்து கொண்டு வருகிறேன்னு சொல்லி மாம் புனரவத திரும்பவும் மேற்கொண்டு சொல்கிறா பத்திரலேக்கே. ஹிருதயாத் அவ்யதிரிக்தா அசி
என்னுடைய ஹிருதயத்துலேருந்து வேறு மாறுபட்டவளாக இல்லை, அப்படியே ஹிருதயமே நீ தான் இருக்கா மாதிரி ஆயிடுத்து. ஜானாமித்தே கரியசீம் பிரீத்திம், எனக்கு உன்னுடைய பெரிய அன்புங்கிறது நன்னாவே தெரியறது. ந கலு பிரியமிதி பிரவீமி, ஸோ பிரியம்தான் இது, அதனால் சொல்கிறேன். துவாமேவ பஷ்யந்தி சந்தாரயாமி ஜீவிதம், நீயே பார்த்துன்ருக்க இந்த உயிரை நான் எப்படியோ தாங்கின்னு இருக்கேன். வித்தவுட் ஹிம் ஐ எம் பேரிங் திஸ் லைஃப்ங்கிற மாதிரி. ததாபி எத்யயம் தே கிரக தத் சாதய சமீஹிதம் இதி அபிதாய மாம் விசர்ஜயத் இதி. ஸோ எப்படி முடியுமோ அப்படி அவனை சமீஹிதம், அந்த என்னுடைய டிசைரை ஃபுல்ஃபில் பண்ணி வையின்னு சொல்லி என்னை அனுப்பிச்சி வச்சா. சந்திராபீடஸ்து ததா விஜ்ஞப்தக பத்திரலேக்கையா தீர பிரகிருதிரப்பி நிதராம் பர்யாக்குலோ அபவத். ஸோ சந்திராபீடனும் இது முழுக்க தெரிஞ்சின்றதும் பத்திரலேக்காவுடைய தீர பிரகிருதி, அவளுடைய தைரியமாக அவள்கிட்ட பேசி அவளை சமாதானப்படுத்தினது எல்லாவற்றும் நிதராம் பர்யாக்குலோ அபவத், மிகவும் எக்ஸைட்டடாக ஆகிட்டான், இவ்வளோ தூரம் அவள் செஞ்சுருக்காளேன்னு. அத்ராந்தரே பிரவிஷ்ய பிரதிகாரி வியஜ்ஞாபயத் யுவராஜ தேவி விலாசவதி சமாதிஷதி. இதுக்கு இடையில் தேவி விலாசவதி கூப்பிட்டு அமைச்சிருக்கான்ட்டு பிரதிகாரி வந்திருக்கான், வாயிற்காப்போன். ஸ்ருதம் மயா பிருஷ்டதக ஸ்திதா பத்திரலேகா பராகதா இதி தவாபி காப்பி மகதி வேளா வதத்தே திருஷ்டஸ்ய தத் அனயா சகித ஏவ ஆகச்ச இதி. ஸோ என்னால் கேட்கப்பட்டது பத்திரலேகா திரும்பி வந்திருக்கான்னு. தவாபி காப்பி மகதி வேளா வர்த்ததே திருஷ்டஸ்ய, அவளை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் அனயா சகித ஏவ ஆகச்ச, அவளோட கூட நீ வா. சந்திராபீடஸ்து தத் ஆகர்ணியம் சேதஸ்ய அகரோத் அஹோ சந்தேக டோலாதிரூடம் மே ஜீவிதம் ஏவம் அம்பா நிமேஷமபி மாம் அபஷ்யந்தி துக்கம் ஆஸ்தே. உடனே அவனுடைய மனசில் தோன்றது, அம்மா கூட்டதும் உடனே அனுப்பணும். சந்தேக டோலாதிரூடம் மே ஜீவிதம், நான் வா இருக்கிறதே ஒரு ரெண்டுங்கட்டான ஆடின்னு இருக்கா மாதிரி சந்தேகத்தோடு ஆடபடி இருக்குது. ஏன்னாக்க என்னுடைய நிலைமை அப்படி இருக்குது. அம்பா கொஞ்ச நேரம் பார்க்கலன்னா கூட நிமேஷமபி மாம் அபஷ்யந்தி துக்கமாஸ்தே, ஒரு துக்கத்தை அடைஞ்சுட்றா. ஏவம் ஆக்ஞாபித்தம் ஆகமனாய மே நிஷ்காரண வத்சலையா தேவ்யா காதம்பர்யா, இந்த மாதிரி நிஷ்காரண வத்சலையா தேவ்யா காதம்பரியிட்டேருந்து வந்திருக்கிற மெசேஜ் இந்த மாதிரி இருக்குது. பலவான் ஜனனி ஸ்நேக கரியான் கந்தர்வ ராஜசுதா அனுராக. ஸோ அம்மாவோட ஸ்நேகமும் பெருசாக இருக்குது, அதை விட பெருசாக இருக்குது கந்தர்வராஜகுமாரியோட அனுராகமும். துஸ்தியஜா ஜென்மபூமிகி, இந்த பூமியை விட்டு என்னால் கிளம்ப முடியாது, வெரி டிஃபிகல்ட் டு குவிட் திஸ் பிளேஸ். பரிகிரஹ்யா காதம்பரி காலாதிபாதசகம் மே மனக டு பி எப்படி அவளை கைண்டாக ட்ரீட் பண்ணுறது, இந்த மாதிரி டைம் டிலே ஆயின்றிருக்கேன்னு என் மனசு ஏங்கின்னு இருக்கு. விப்ரகிருஷ்ட மந்திரம் ஹேமக்கூட்ட விந்தியாச்சலையோகோ இத்தி, ஹேமக்கூட்டமும் இங்கே இருக்கிற விந்தியாச்சலமும் ரொம்ப டிஸ்டன்ஸும் இருக்குது, இட்ஸ் ரிமோட் பிளேஸாகவும் இருக்குது. விப்ரகிருஷ்ட மந்திரம் இது ஏவம் சிந்தேன்யேவ பிரதிகாரிய உபதிஷ்யமான மார்க ஜனனி சமீபம் அகாத் தத்ரேவச்ச ச உத்கண்டம் திவசம் அனயத். ஸோ இதெல்லாம் மனசில் அப்படியே நினச்சிண்டு அம்மாவை பார்க்குறதுக்காக கிளம்பிட்டான். அன்னி பொழுது அந்த மாதிரியே கழிச்சான். மேற்கொண்டு பார்க்கலாம்.